கந்தன் மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் 19 முதல் உங்கள் தாமரை டிவியில். அரசு பள்ளிக்கூடம் நடப்பதற்கு கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஒருவேளை மரத்தடியில் நடந்திருந்தால் கூட அந்த குழந்தை தப்பித்திருக்குமோ. ஏன்னா கடந்த சில நாளுக்கு முன்பாக தான் அங்க உதயநிதி எல்லாம் போய் அந்த பள்ளியில அது மிகச்சிறந்த பள்ளியா காமிச்சு அங்க அது பெரிய பிரம்மாண்டம் எல்லாம் பண்ணி ஒரு நாடகம் நடைபெற்றது. அந்த பள்ளியில தான் நடந்திருக்கு. பாதுகாப்பு ரீதியாகவும் சரி, சட்ட ஒழுங்கு ரீதியாகவும் சரி, எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்படித்தான் இந்த 5 ஆண்டு காலம் ஏறக்குறைய திராவிடர் மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை காத்துக் கொண்டது. அதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் விவகாரத்திலிருந்து பல விஷயங்கள் அரசின் நிலைமை அப்படித்தான் இருக்கு. ரோட்ல பெண்கள் நடந்து போனா பாலியல் தொல்லைகள், போதைப் பொருளா, சிறுமிகளோ சிறுவர்களோ நடந்து சென்றால் வெறுநாய் கடியால் குதறப்படுவார்கள். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. குழந்தைகள் நடக்க முடியாது, பெரியவர்கள் நடக்க முடியாது. யாருமே நடக்க முடியாத அளவிற்கு ரோட்டையும் நாட்டையும் மாற்றி வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற. வாக்கு வாங்கி அரசியல்னு சொல்லலாம். இதை அவங்க வாக்கு வேற யாருக்கும் போயிடக்கூடாது. நல்ல ஆட்சி கொடுக்கின்ற பாஜகவுக்கு போயிடக்கூடாது. கூட்டணி இருக்கின்ற அதிமுகவுக்கு போயிடக்கூடாது. நமக்கு மட்டும்தான் வரணுங்கிற அந்த பிரிவினைவாதம், தீய எண்ணம், அதுதான் திருப்பரங்குன்றத்திற்கு அடிப்படை காரணம். எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் தாங்கள் விளக்கேற்ற போகிறோம் பெருமைப்பட வேண்டிய அந்த இந்து அறநிலையத்துறையே முடியாதுன்னு சொல்லுச்சு. அப்படின்னா எவ்வளவு கேவலம், எவ்வளவு மோசமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தை மதிக்கிறது இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறது இல்ல, திட்டங்களை ஒழுங்கா மக்களுக்கு கொண்டு சேர்த்துறது இல்ல, அரசினுடைய பல சட்டங்கள், பல திட்டங்கள், பல மசோதாக்களை மதிக்கிறது இல்ல. ஆர்டிகல் 370 இருந்து, புதிய குற்றவியல் சட்டத்திலிருந்து, புதிய தொழிலாளருடைய அந்த மசோதாவில் இருந்து, மறுசீரமைப்பில் இருந்து, SIR இருந்து, நான் எதையுமே ஏத்துக்க மாட்டேன். அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டை தனித்தீவாக மாற்றுகிற நோக்கம் என்ன உங்களுக்கு? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் விவசாய அணியின் மாநில தலைவர் GK நாகராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல முக்கியமாக திருப்பூர்ல, அதாவது சமூக சீர்கேடுக்கான எல்லா வேலைகளையுமே திமுக அரசு செய்து அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. இன்னைக்கு திருப்பூர் மக்கள் ஒரு விஷயம் போராட்டமே பண்ணியிருக்காங்க. மாநகராட்சி தரப்புல இருந்து நிறைய கழிவுகள் கொண்டாந்து கொட்டி அந்த இடத்துல கிராமத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்க. இதை செய்ய மாட்டோம்னு திமுக அரசு, மேயர்கள், அமைச்சர்கள் எல்லாமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இன்னைக்கு பெண்களை அடிச்சு அராஜகம் பண்ணி மாடுகளை அடிச்சு இழுத்துட்டு போன விஷயம் எல்லாமே பெண் காவல்துறையினரே இப்படி ஒரு அராஜகமான வேலைகளை செஞ்சிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் சார்? தமிழ்நாட்டை குப்பை காடாக மாத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்றம். அதிமுக ஆட்சியில இந்த நெகிழின்னு சொல்லுவாங்களே, பிளாஸ்டிக் ஒழிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக குப்பை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. ஒரு விவசாய துறையை சார்ந்தவர் முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த அளவுக்கு அந்த மண்ணுக்கு மரியாதை கொடுத்தாருங்கிறத நம்ம காண முடிந்தது. திருப்பூர் விவகாரமாகட்டும், தெருநாய்கள் பிரச்சனையாகட்டும், கண்டிப்பா 16 லட்சம் தெருநாய்கள் ஒரு அரசு அதிகாரியை துரத்தி நாய் கடித்திருக்கிறது. தெருநாய். ரோட்ல பெண்கள் நடந்து போனா பாலியல் தொல்லைகள், போதைப் பொருளால், சிறுமிகளோ சிறுவர்களோ நடந்து சென்றால் வெறுநாய் கடியால் குதறப்படுவார்கள். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. குழந்தைகள் நடக்க முடியாது, பெரியவர்கள் நடக்க முடியாது. நிச்சயமா யாருமே நடக்க முடியாத அளவிற்கு ரோட்டையும் நாட்டையும் மாற்றி வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு சென்னையில் எவ்வளோ அதிகபட்சமான போக்குவரத்து, எந்த இடத்துலையும் கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை கிடையாதுங்க. அங்கே இருக்கிற சாதாரண பொதுமக்கள் அந்த நெரிசலை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவங்களே போக்குவரத்து துறை அதிகாரிகள் போல் மாறி, காவலராக மாறி இன்னைக்கு வண்டி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது திராவிட அரசுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதும் சரி, வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நீங்கள் திரும்பி போகிறதுக்கான ஒரு உத்தரவாதம் இல்லை என்ற நிலைமையை, அது சாலை வழியாகவும் சரி, அல்லது பாதுகாப்பு ரீதியாகவும் சரி, சட்ட ஒழுங்கு ரீதியாகவும் சரி, எந்த உத்தரவாதமும் கிடையாதுங்க. அப்படித்தான் இந்த 5 ஆண்டு காலம் ஏறக்குறைய திராவிடர் மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் விவகாரத்திலிருந்து பல விஷயங்கள் அரசின் நிலைமை அப்படித்தான் இருக்குதுங்க. எந்த நிர்வாகமும் சரியில்லைங்க.
இங்கே குப்பையை கொட்டுறதுக்கு இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் எப்படி, நீங்கள் வெளிநாடுகள் போய் பாருங்களேன். நீங்கள் முன்னேறிய தமிழகம்னு முதலமைச்சர் மூச்சுக்கு மூச்சு பேசுகிறார். நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இதுங்க குப்பைக்குள்ளே வாழ்கிறதா? மதுரை முதலிடத்துல இருக்கு. குப்பைக்குள்ளே வாழ்கிறதா? அதுங்க ஒரு குப்பையை பிரிக்கிறது. நீங்கள் முன்னாள் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா குப்பையை பிரிப்பாங்க. ஆமாம். பிளாஸ்டிக் கழிவுகள், உணவுப் பொருட்கள், இது மாதிரி பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு ஒரே இடத்துல போட்டு ஒரே இடத்துல டம்ப் பண்ணிங்க. அது அளவற்ற நாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பகுதி மக்களே வாழ முடியாது. என்ன வேணா செய்யலாம், முறைகேடு செய், அதிகாரிகள் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு ஃப்ரீயா விட்டுருச்சுங்க தமிழ்நாடு அரசு. திருப்பூர் மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க கல் குழி தோண்டி இருந்த இடம் தண்ணீர் மழை காலத்தில் தேங்கி நிற்குது. தேங்கி நிற்கிற தண்ணீரால நிலத்தடி நீர்மட்டம் பக்கத்தில் இருக்கிற கிணறுகளுக்கு உயர்கிறது. இது நேச்சர் தானே. ஒரு இடத்துல தண்ணி தேங்கினா தண்ணி போகும். அங்க கொண்டு போய் அந்த கல்லுக்குழியில விவசாயிடம் பேசி எல்லாம் சமாதானப்படுத்தி குப்பையை கொட்டி 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 நம்பினதுக்கு அப்புறம் அந்த எசன்ஸ், அது குப்பையில் இருக்கிற அந்த கழிவு இருக்கு இல்லைங்களா, அது கெமிக்கலா இருக்கலாம், என்ன விஷயமா இருக்கலாம், அப்படியே மீண்டும் நிலத்தடி நீர் வழியாக எங்க போகும்? கிணத்துக்கு தானே போகும். கண்டிப்பா மக்கள் குடிக்கிற போருக்கு தானே போகும். நீ எத்தனை நாளைக்கு மலையில இருந்தே தண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியும்? மக்கள் மாடு சாப்பிடுது, விவசாயம் செய்யறாங்க, காய்கறிகளுக்கு பயன்படுது, தேங்காயில் இளநீராக மாறுகிறது, மாட்டுக்கு பாலாக மாறுகிறது. இத்தனையும் திரும்ப எங்க வருது? விஷமாக நம்ம உடம்புக்குள்ள தானே வருது. இன்னைக்கு இவ்வளவு நோய்கள் வருவதற்கு இன்னைக்கு திருப்பூர் மாவட்டமாகட்டும், ஈரோடு மாவட்டமாகட்டும், 3 நாளுக்கு முன்பாக நான் சேலம் போயிருந்தேன். சேலத்தின் மைய பகுதியில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்காக அனுமதி கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. ஆனா அந்த இடத்துல சாயக்கழிவு அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு தனிநபருக்கு அதிகாரத்தை கொடுத்து இன்னைக்கு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க சிப்காட் பெருந்துறையில் பார்த்துட்டு பதறி போயிட்டாங்க. இப்படி ஆகிவிடுமா எங்கள் சேலம் மாநகரம் சொல்லி 500,000 பெண்கள் இன்னைக்கு அங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையற்ற அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. கண்டிப்பா சரி. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னுடைய மகனுடைய உடலை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னுடைய குழந்தை உயிர் துடி துடித்து இருந்ததை என்னால பார்க்க முடியலன்னு இன்னைக்கு பெற்றோர்களும் சரி, அந்த ஊர் மக்களும் சரி, திருவள்ளூர் மாவட்டத்துல இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. நாசர் அதாவது அந்த ஏரியா வழியாக அமைச்சர் போயிருக்கிறார். அதுக்கு கேட்டதுக்கு பாத்துக்கலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமான பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க, நான் அந்த இடத்துக்கு போக வேணாம்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஆனா அங்க போனா நம்ம என்ன பண்றது? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிட்டதுல என்ன தவறு இருக்கு? அப்படின்னா பள்ளியை நீங்க தானே சிறப்பாக கொண்டு வரணும். ஏன்னா இளைஞர் அணி மாநாடு நடத்துறதுக்கு திமுக அரசு கிட்ட காசு இருக்கு, ஸ்கூலை நடத்துறதுக்கு காசு இல்லையா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆட்சியர்களும் அமைச்சர்களும் இன்னைக்கு ரொம்ப அலட்சியமான பதில சொல்லியிருக்காங்க. சார், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மாணவர்களுடைய நிலை இன்னைக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அமைச்சருடைய சொந்த மாவட்டத்திலேயே அரசு பள்ளிக்கூடம் நடப்பதற்கு கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஆமா. ஒருவேளை மரத்தடியில் நடந்திருந்தால் கூட அந்த குழந்தை தப்பித்திருக்குமோ? ஏன்னா கடந்த சில நாளுக்கு முன்பாக தான் அங்கே உதயநிதி எல்லாம் போய் அந்த பள்ளியில் அது மிகச்சிறந்த பள்ளியாக காமிச்சு அங்கே அது பெரிய பிரம்மகண்டெல்லாம் பண்ணி ஒரு நாடகம் நடைபெற்றது. அந்த பள்ளியில தான் நடந்திருக்குது. ஆமா, அது ஒரு மாதங்காலத்துக்கு முன்னாடி அந்த ஏரியா எம்எல்ஏ சிறப்பாக இருக்கு இந்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து சாப்பிடாம எங்க உட்கார்ந்து சாப்பிடும்? கண்டிப்பா. என்ன பதில் இது? ஏதாவது ஒண்ணு சமாதானப்படுத்தணும், ஏதாவது ஒண்ணு மக்களை திசை திருப்பணும், டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக வாயிலிருந்து அளவற்ற பொய்களை அள்ளி விடுகின்ற ஒரு மாடல் தான் திராவிட மாடலுங்க. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நான். பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுடைய பெண்கள்ங்க. அங்க ஒரு கூட்டுறவு ஆலை இருக்கிறது. அது பனைமரத்திலிருந்து வர அந்த தெளுவை எடுத்து மல்டிபிள் ப்ராடக்ட் பண்ற ஒரு ஃபேக்டரி, கூட்டுறவு அங்காடி மூடப்பட்டு விட்டது. எனக்கு ஒரு 500-600 குடும்பங்கள் இன்னைக்கு எந்த வருமானம் இல்லாம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிடைக்காதான் இதை கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, வேலை ஒழுங்கா கிடைக்கிறது இல்லை, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதை திமுக சார்ந்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, வசதி உள்ளவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, ஏழை பெண்களுக்கு கண்டுக்கிறது இல்லை. இந்த அரசுக்குங்க
அடித்தட்ட மக்கள் மீது சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் பேசுகிற அந்த அரசு அந்த மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எது கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை. அவங்க சொல்கிறாங்க, வர்றாங்க, கேட்குறாங்க, நாங்களும் பெட்டிஷன் கொடுக்குறோம், கேட்டது கிடைக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தரேன்னு சொல்லி வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே கூட போராடுற பெண்கள்லாம் அந்த 1000 ரூபாய்க்கு அவங்க கூட போயிடுவாங்க, போராட்டம் நின்று போயிடும். இப்படித்தான் இந்த மக்களை ஏமாற்றுகின்ற, சொல்லுவாங்க இல்லையா, அந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர ஆசை தூண்டி விடுறது. ஏதாவது ஒரு உண்மையான பிரச்சனைக்கு போனால் 1000 ரூபாய் காமிச்சு மக்களை திசை திருப்புறது. இப்படிப்பட்ட வேலையைத்தான், ஏமாற்று வேலையைத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களுக்கு, அதாவது நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கையே நீதிமன்றங்கள் தான். ஆனா அந்த நீதிமன்றத்தையே வந்து அவமதிச்சு இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு, ஆனா இன்னைக்கு நீதிபதிகளே அவமதிப்பாக பேசிவிட்டு அவர்கள் கொடுத்த தீர்ப்பையும் வந்து அவமதிச்சுட்டு இன்னைக்கு சமாதான பேச்சுவார்த்தை போலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா நீதிபதிகள் அதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த புரலாங்கின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு விஷயத்த நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு விசாரணை கமிஷன் போடுவாங்க, சரிங்களா, அதோட விட்டுரும். கேட்டால் விசாரணை கமிஷன் போட்டிருக்கோம் அப்படிம்பாங்க. அப்படித்தான் கரூருக்கு போட்டாங்க இல்லைங்களா. இதுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு அது மாதிரி பண்ண முடியல. திருப்பரங்குன்றத்துக்கு ஏற்கனவே அந்த இருதரப்பும் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே இருக்கிற இந்துக்களுக்கும் சமாதானமெல்லாம் பேசப்பட்டு அவர்களும் அனுமதிச்சிட்டாங்க, கடிதமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து அங்கே விளக்கு ஏற்றிக்கலாம், விளக்கு தூணலன்னு சொல்லியாச்சு. அதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நீதிபதி என்ன சொல்கிறாரு, அனுமதி கொடுத்துட்டார். தீபத்தன்னைக்கு விளக்கேற்றுங்கன்னு சொல்லிடுறார். விளக்கேற்ற போகிற அன்றைக்கு அந்த உத்தரவை அறநிலைத்துறை செயல்படுத்துகிறப்போ மேலே விளக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. காலையில் எல்லாமே போயிடுது. என்ன போயிடுது? எல்லாம் ஏற்பாடு நடந்தது. திடீர்னு எண்ணெய்கள் கீழே இறக்கப்பட்டு விட்டது. திடீர்னு 144 போடப்படுது. என்ன காரணம்? நீதிபதி உத்தரவை சரியாக கொடுத்துருக்கார். எல்லா உத்தரவும், இதுக்கு முன்னாடி இந்த பழைய வழக்குகள் வந்த உத்தரவுகள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து தெளிவாக எடுத்து தான் ஒரு உத்தரவு போடுறார். அது இந்துக்களுடைய இடம், அந்த மலை முருகனுக்கு சொந்தமானது, அங்கு விளக்கு ஏற்றுவதில் தீபம் ஏற்றுவதில் எந்தமான தடையும் இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கு ஏற்றப்பட்டது. போர்க்காலத்தில் அந்த விளக்கு வெளிச்சம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சில காலம் தள்ளி வைக்கப்பட்டது. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இஸ்லாமியுடைய பகுதிங்கிறது தனியா இருக்குது. அதுக்கு இதுக்கு எல்லாத்தையும் தெளிவாக கிளாரிஃபை பண்ணிடுறாரு. பண்ணி அந்த இடத்துல விளக்கேற்றுன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அதே நாள்ல 35 லட்சம் பேர் கிரிவலம் வந்திருக்காங்க திருவண்ணாமலையில. உணர்வை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப திருப்பரங்குன்றங்கிறது பாடல் பெற்ற ஸ்தலம், 6 படை வீடுல ஒன்று இல்லைங்களா, அருணகிரிநாதர் பாடி, இப்படி எல்லாம் பல வரலாறுகள் அங்க இருக்குது. அப்படி இருக்கிற இடத்துல நீங்க விளக்கு ஏற்று காலையில எல்லா ஏற்பாடுலையும் பண்ணிட்டு மத்தியானம் தடுத்து நிறுத்துறதும் சாயங்காலம் 144 போடுறதும் எந்த ஒரு முஸ்லிம் ஒருத்தர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. ஆமா, இப்ப வரைக்குமே இல்ல. எந்த அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. அப்ப என்ன செய்யுது? இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கணும், இல்லாட்டி நாம உருவாக்கி விடணும். இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சனையிலே பாத்தீங்கன்னா மேல போய் அசைவம் சாப்பிட்டது யாரு? சாப்பிட வச்சது யாரு? ஒரு எம்பி, நவாஸ் கலைஞர் எம்பியை அவர் அனுப்புறாங்க. அவங்க ஆட்கள் போய் அசைவம் சாப்பிட்டதா பிரச்சனை எழுந்தது இல்லைங்களா. அதுக்கு சிக்கந்தர் மலைங்கிற பேரெல்லாம் அவங்க சொல்லி இன்சல்ட் பண்ணாங்க. முருகர் பக்தர்கள் எவ்வளவு உணர்ச்சி மிக்கிறவங்க தெரியுங்க. ஆக இந்த இந்துக்கள் உறவுல விளையாடணும், இந்துக்களையும் புண்படுத்தணும். அதே சமயம் இந்துக்கள் கொந்தளிக்கின்ற பொழுது ஐயோ இந்துக்கள் கொந்தளிச்சுட்டாங்க, இது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து என்பது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இஸ்லாமியருடைய பாதுகாவலராக தங்களை காட்டிக் கொள்கின்ற ஒரு நாடகத்தை, ஒரு வேஷத்தை திராவிட முன்னேற்ற கழகம் போட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால தான். ஏன் போடணும்னா வாக்கு வங்கி அரசியல், வாக்கு வாங்கி அரசியல்னு சொல்லலாம். இதை அவங்க வாக்கு வேற யாருக்கும் போயிடக்கூடாது, நல்ல ஆட்சி கொடுக்கின்ற பாஜகவுக்கு போயிடக்கூடாது, கூட்டணி இருக்கின்ற அதிமுகவுக்கு போயிடக்கூடாது, நமக்கு மட்டும்தான் வரணுங்கிற அந்த பிரிவினைவாதம், தீய எண்ணம், அதுதான் திருப்பரங்குன்றத்திற்கு அடிப்படை காரணம். தீர்ப்பு வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கு மேல இடையீட்டு மனு வாங்க முடியாதுன்னு சொல்லி நீதிபதிகள் அந்த இடையீட்டு மனு கொண்டு வந்த திமுகவை சார்ந்த அருணாச்சலம் அவர்களை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வெளியே துரத்தி விட்டுருக்காங்க அவரை. ஆனா இதுக்கு என்ன தீர்ப்பு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல இது வந்து வழக்கு என்ன கூட வந்து எடுக்கப்படலை இன்னும்.
இல்லைங்க, இது வந்து கவர்னருடைய இஷ்யூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவர்னருடைய ஆமா ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, பருத்தி மூட்டை உடோன்லேயே இருந்திருக்கலாம். என்ன காரணம்? புரளாங்க பண்ணணும். இவங்களுக்கு முறைகேடு செய்வதற்கு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு இவங்க வேந்தராக இருந்தால் இவங்க துணை வேந்தரை நியமனம் செய்து வழக்கம் போல் 50 கோடி 25 லட்சம் 25 கோடின்னு எல்லாம் பணங்களை வாங்கி ஒரு மிகப்பெரிய துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு வருமான வழி செய்து கொள்ளலாம், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சம்பாதிப்பதற்கு வழிவகை செய்து கொள்ளலாம். இருக்கிற அத்தனை யூனிவர்சிட்டிலையும் அதை பண்ணணும்னு நினைச்சாங்க. முடியல. உடனடியாக கோர்ட்டில் சில கருத்துக்கள் செய்கிற பார்த்தீங்களா அப்படிலாம் பண்ணாங்க. கடைசியில் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லியதோ அதைத்தான் மிக அழகாக உச்சநீதிமன்ற அந்த கமிட்டி சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்ற குழு அந்த போட்ட அந்த பெஞ்சை சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய தீர்ப்பு மாற்றமே இல்லை. தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, என்ன அந்த அரசியல் சாசனத்துடைய சட்ட சாராம்சம் இருக்குதோ அதை தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ நடந்தது என்ன? இந்த 2-3 ஆண்டு காலம் என்னாச்சு? வீணா போச்சுங்களா? எந்த வகையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் இல்லையா? பல லட்சம் வக்கீலுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய காசுங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம். மக்களுடைய வரிப்பணம். இதே திருப்பரங்குன்றத்திற்கு கருணாநிதி தன்னுடைய சொந்த காசுலேருந்து பண்றாங்களா? இல்லை திமுக காட்சியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் பண்றாங்களா? இல்லை. யாருடைய காசு? மக்களுடைய வரிப்பணம். ஒரு இந்து மக்களுடைய வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த மக்களுடைய கோயில் அறநிலையத்தினுடைய பணத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த கோயிலுடைய விதிமுறைக்கு மாறாக ஆன்மீக முறைக்கு மாறாக அதை விளக்கை ஏற்ற விடாம நீங்க இப்படி காலை நீடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுங்களா? வாக்கு வங்கி எலெக்ஷன் வரைக்கும் நம்ம கொண்டு வர முடியாதா? எலெக்ஷன் தாண்டி போற வரைக்கும் இந்த பிரச்சனை இழுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா எப்படியாவது சிறுபான்மை வாக்குகள் நமக்கு வந்துடாதா? பாத்தீங்களா, அவங்களை காப்பாத்திட்டேன்னு சொல்லிட மாட்டோமா அப்படின்னு நீதிமன்றத்தை போய் காலில் விழுகிறது. இது அப்படித்தான் எடுத்துக்கலாம். நீங்க சமாதானம் நீதிமன்றம் என்ன சமாதானம் செய்ய முடியும்? உத்தரவு வந்துருச்சு. உத்தரவு வந்ததுக்கு உத்தரவு செயல்படுத்தணும். வெட்கப்படணும் இல்லையா அரசு? உத்தரவு ஒரு அரசே செயல்படுத்தாம ஒரு அறநிலைத்துறை, இந்து அறநிலைத்துறை எது சந்தோஷமா ஏத்துக்கணும்? இந்திய அறநிலைத்துறை ஆஹா எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் தாங்கள் விளக்கேற்ற போகிறோம்னு பெருமைப்பட வேண்டிய அந்த இந்து அறநிலைத்துறையே முடியாதுன்னு சொல்லுச்சு அப்படின்னா எவ்வளவு கேவலமுங்க. கண்டிப்பா சார். எவ்வளவு மோசமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தை மதிக்கிறது இல்லை, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கிறது இல்லை, திட்டங்களை ஒழுங்கா மக்களுக்கு கொண்டு சேர்த்துறது இல்லை, அரசனுடைய பல சட்டங்கள் பல திட்டங்கள் பல மசோதாக்களை மதிக்கிறது இல்லை. ஆர்டிகல் 370 புதிய குற்றவியல் சட்டத்திலிருந்து புதிய தொழிலாளருடைய அந்த மசோதாவில் இருந்து மறுசீரமைப்பில் இருந்து எஸ்ஐஆல் இருந்து நான் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டை தனித்தீவாக மாற்றுகிற நோக்கம் என்ன உங்களுக்கு? நாம் இந்தியாவில் வாழ்றோமா பாகிஸ்தான்ல வாழ்றோமா? அப்படித்தானே ஒரு நிலைமையை நினைக்க தோன்றுகிறது. நிச்சயமா மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. கடுமையான தண்டனையை மக்கள் இன்னைக்கு நான் போன கூட கொதிச்சு போய் கிடக்குறாங்க திமுக அரசு மேல. ஒரு வாக்கு வாங்கிய அரசியலுக்காக இந்து மக்களை மட்டுமல்ல, அது குறிப்பா விவசாயிகள் என்கிற அத்தனை பேரும் இந்துக்கள் தான், விவசாயிகளை கடுமையா புறக்கணிக்குது. குண்டாஸ் போடல இருந்து நேற்று பாருங்க, திருவண்ணாமலையில அமைச்சர் போற அந்த கண்காட்சிக்கு மத்திய அரசுடைய பணத்திலிருந்து 1,40,00,000 ரூபாய் செலவு செய்து ஆத்மா அந்த திட்ட பொறுப்பாளர் மூலமாக எல்லாத்தையும் வாகனத்தில் வைத்து முதல்வருடைய மாநாட்டு கூட்டிட்டு போறாங்க. 2 நாள் நடக்க போற மாநாட்டு. இது மாதிரி மத்திய அரசு பணத்தையும் யூஸ் பண்ணிக்கிறது. பணம் கேட்டா பணம் தரலன்னு சொல்லி கதறது, நிதி கொடுக்கலன்னு சொல்லி கதறது. இன்னொன்னு 120 ஏக்கர் ஏவாவேலுடைய இடத்துக்கு ஒரு பெரிய ஏரியில இருந்து மண்ணெடுத்து செல்லப்பட்டு அங்கு நிரப்பப்பட்டிருக்கிறது முதல்வர் போற நிகழ்ச்சிக்காக. ஒரே விவசாயி, சாதாரண ஒரு விவசாயி 2 ஏக்கரா தன்னுடைய பூமிக்கு எடுத்துட்டு போனா பிடிச்சி கேஸ் போட்டுறாங்க. ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்ட லோடுல மண்ணை அள்ளிட்டு போய் ஏரி மண்ணை வளமான மண்ணை அள்ளிட்டு போய் அவருடைய பூமியில போட்டு நிரவப்பட்டிருக்கிறது. அதை விவசாயிகள் கேட்டு போராடின பொழுது 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேற்று கைது செய்யப்பட்டு சித்திரை செய்யப்பட்டிருக்காங்க. இது எல்லாம் இந்த அரசு எவ்வளவு மோசமாக விவசாயிகளையும் தமிழ்நாட்டு மக்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம்.